எல்லாத்துக்குமே வார்த்தைகள் மூலியமா மட்டும் இல்லாமல் செயல்கள் மூலியமா இன்னும் எளிமையாக புரிய வைக்க முடியுங்கிறத சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தான் இது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். ஒரு பெரிய தோட்டத்தில் பூக்கள் மட்டுமே இருக்கிற ஒரு மரமும் பழங்கள் மட்டுமே இருக்கிற இன்னொரு மரமும் இருக்கு. அப்போ இந்த பூக்கள் இருக்கிற மரம் எப்பவுமே அந்த பழங்கள் இருக்கிற மரத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். அது என்னன்னா, இந்த மக்கள் எல்லாருமே என்னை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வப்படுவாங்க, என்னை ரசிப்பாங்க, என்கிட்ட இருந்து ஒரு நல்ல வாசனையும் வரும், ஆனா இது எதுவுமே உங்ககிட்ட கிடையாது அப்படின்னு அதை கேலி செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இது எதுக்குமே அந்த பழம் இருக்கிற மரம் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருந்துச்சு. ஒரு நாள் அந்த தோட்டத்தை சுத்தி பார்க்க ஒரு சின்ன குழந்தை வந்துச்சு. அந்த சமயத்துல கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தைக்கு ரொம்பவே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே இந்த பூக்கள் இருக்கிற மரத்துல ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு தேடி பார்த்துச்சு. ஆனா அதுக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால இந்த பூக்கள் இருக்கிற மரத்தை தாண்டி போய் அந்த பழங்கள் இருக்கிற மரத்துல இருந்து சில பழங்களை பறிச்சு அதை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இதை பார்த்த உடனே இந்த பூக்கள் இருக்கிற மரத்துக்கு புரிய ஆரம்பிச்சிருது, நம்ம வெறும் பார்வைக்கு மட்டும்தான் பயனாகிறோம் அப்படிங்கிறது. உடனே அந்த பழங்கள் இருக்கிற மரத்துக்கிட்ட, நீ ஏன் நான் என்ன கேலி சொன்னாலுமே எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்த அப்படின்னு கேள்வி கேட்குது. இப்போதான் அந்த பழங்கள் இருக்கிற மரம் ஒரு பதில் சொல்லுது, நம்ம பாக்குறதுக்கு எப்படி இருக்கோங்கிறத விட நம்ம எதுக்கு பயனாகிறோங்கிறது தான் முக்கியம். இதை வார்த்தைகளால சொல்றதை விட செயல்களால உனக்கு புரிய வைக்க முடியும்னு நினைச்சேன்னு சொல்லுது. இந்த மாதிரி நம்மளை கேலி செய்யறவங்க கிட்ட வார்த்தைகள் மூலியமா இல்லாம செயல்கள் மூலியமா புரிய வைங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.